அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான, பல கவலையான, அதிர்ச்சியான பல்வேறு தகவல்களை நாங்கள் வழங்க வந்திருக்கின்றோம். இலங்கை மற்றும் சர்வதேச ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட எமது செய்திகளின் தொகுப்பாக இந்த தொகுப்பு காணப்படுகின்றது. முதலில் சில முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கதைக்கப் போகின்றோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மிகவும் முக்கியமான செய்திகள் இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். அதாவது சாவித்திரி போல், அதாவது இலங்கையினுடைய சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அமைச்சர் ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கின்றார். அதாவது கொழும்பை அண்டியாவது சுற்றுப்புற சூழல்களிலும் பெருமளவு பெண்கள் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல்களை தெரிவித்திருக்கின்றார். இதில் குறிப்பாக அதாவது இளம் பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவிகள், யுவதிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது. இது சம்பந்தமாக அவர்கள் திறமான தேசிய அபாயகரமான ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் போதைப் பொருளை கட்டுப்படுத்துகின்ற பொலிஸ் பிரிவினர்களுடைய அறிக்கைகளை வைத்துக்கொண்டு தற்போது இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே பெருமளவு பெண்கள் கொழும்பையும் அதை இன்னும் சுற்றுப்புற சூழலிலும் அடிமையாகி இருக்கின்றார்கள். இவர்கள் எந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது ஐஸ் போதைப் பொருளுக்குத்தான் பெருமளவு அடிமையாகி இருக்கின்றார்கள். இதில் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கர்ப்பிணிகள், அதாவது குழந்தைகளை உடலில் சுமக்கின்ற கர்ப்பிணி பெண்கள் இந்த போதைக்கு மிக மோசமாக அடிமையாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இந்த கர்ப்பிணி பெண்கள் இவ்வாறு போதைக்கு அடிமையாக இருப்பதால் அந்த வயிற்றில் வளர்கின்ற குழந்தைகளினுடைய அறிவு, உள ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லியும் எதிர்காலத்தில் அவர்கள் புத்தி குறைந்த பிள்ளைகளாக சமூகத்தில் வளரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது என்று சொல்லியும் அவர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த போதைப் பொருட்களை நுகர்கின்ற கொழும்பை அண்டிய சுற்றுப்புற சூழலில் இருக்கின்ற பெண்களினுடைய மறுவாழ்வு மற்றும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காக தமது அமைச்சு ஒரு திட்டத்தை தீட்டியிருப்பதாகவும் அந்த திட்டம் மிகவும் வேகமாக நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது சிறுவர்கள் மற்றும் பெண்கள் சம்பந்தமான ஒரு அமைச்சர் சரோஜா சாவித்திரி பவுல்ராஜ் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். எனவே இந்த பிரச்சனைகளை உண்மையில் நாங்கள் எமது சமூகத்தினரும் கருத்தில் எடுக்கப்பட வேண்டும். இதுவரை காலமும் ஆண்கள் தான் போதைக்கு அடிமையாகி இருந்தார்கள், ஆண்களால் தான் பிரச்சனை என்று பார்த்தோம். தற்பொழுது பெண்களும் இந்த போதைக்கு அடிமையாகி இருப்பது உண்மையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் மட்டுமில்லை. இலங்கையினுடைய எதிர்காலத்தினுடைய அனைத்து விடயங்களும் கேள்விக்குறியாகத்தான் மாறி இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் நினைக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கின்றோம். இதைவிட இந்த மிக முக்கியமான இன்னொரு தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். புகையிலை மதுபானம் தேசிய அதிகார சபை, புகையிலை மதுபானம் சம்பந்தமான தேசிய அதிகார சபை இன்னொரு அதிர்ச்சியான தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது புகையிலை மதுபானங்களை நாங்கள் பாவிப்பதால் 200க்கும் மேற்பட்ட நோய்கள் எமது உடலில் தோன்றுகின்றது என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். மிக மோசமான 200 வகையான நோய்கள் இந்த புகையிலை மதுபானம் போன்றவற்றை பாவிப்பவர்களுக்கு ஏற்படுகின்றது என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். 200க்கும் மேற்பட்ட இந்த நோய்களும் உடனடியாக எமக்கு தென்படாது என்று சொல்லியும் இவை மிக ஆறுதலாக மிக சிலோவாக படிப்படியாக எமது உடலில் இந்த நோய்கள் பரவி எம்மை கொள்கின்றது என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த புகையிலை மற்றும் மதுபான பாய்ப்புகளிலிருந்து நாங்கள் விழிப்படைந்து இதிலிருந்து விடுதலையாக வேண்டும். இதற்கான பல்வேறு திட்டங்களை நாங்கள் வகுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேசிய புகையிலை மற்றும் மதுபானங்கள் சம்பந்தமான அதிகார சபை இந்த அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கின்றது. புகையிலை மற்றும் மதுபானம் காரணமாக நாளொன்றுக்கு 110 பேர் உயிரிழக்கின்றார்கள். இலங்கையில் நாளொன்றுக்கு 110 பேர் உயிரிழப்பதற்கு மிகவும் முக்கியமான காரணம் இந்த புகையிலை மதுபானம் என்று சொல்லி அவர் ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கின்றார். இந்த அளவுக்கு இந்த நோய்களினுடைய வீரியம் அவர்களுடைய உடல்களில் பரவி இருக்கின்றது. மேலும் இந்த நோய் உடனடியாக மக்களை கொல்லாது என்று சொல்லியும் படிப்படியாக மெல்லத்தான் மக்களை கொல்லும் என்று சொல்லியும் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பாரிய அளவு நிதிகளை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லியும், அதாவது இந்த புகையிலை மதுபான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பெருமளவு நிதிகளை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லியும் அதனால் குடும்பங்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உட்படுகின்றது என்று சொல்லியும் வறுமை மற்றும் குடும்ப பிரச்சனை
குடும்ப பிரிவுகள் என்பன இந்த புகையிலை மதுபானம் காரணமாக வருகிறது என்று சொல்லியும் இதன் காரணமாக $204 மில்லியன் அவர் மொத்தமாக ஒரு நோயாளி செலவழிக்கின்றார். அதாவது இந்த புகையிலை மதுபானம் பாவிக்கின்ற ஒரு நோயாளி மொத்தமாக 204 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாக புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான தேசிய அபிவிருத்தி அதிகார சபை இந்த அச்சம் தருகின்ற அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றது. 3 மாத குழந்தை சுன்னாகத்தில் இறந்திருக்கின்றார். அதாவது யாழில் பாலை குடித்துவிட்டு உறங்கிய 3 மாத குழந்தை ஒன்று சுன்னாக பகுதியில் இறந்திருக்கின்றது. புன்னாலை கட்டுவன் தெற்கு சுன்னாக பகுதியைச் சேர்ந்த 3 மாத பொன் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றது. இந்த பிள்ளைக்கு விக்கல் ஆரம்பத்தில் ஏற்பட்டதாகவும், அதாவது விக்கல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சமயத்தில் தாயார் இந்த பிள்ளைக்கு பாலை கொடுத்துவிட்டு அந்த பிள்ளையை நித்திரையாக்கியதாகவும், சிறிது நேரத்தின் பின்னர் பிள்ளை அசைவற்று இருந்ததால் தனியார் மருத்துவமனைக்கு ஒன்றில் கொண்டு சென்று காட்டிய போது பிள்ளை ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறப்படுகின்றது. இந்த குழந்தை தற்போது உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த உடற்கூற்று பரிசோதனையின் பிறகுதான் சரியான விவரங்கள் தென்படும். தற்போது இந்தியா சென்றிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் முக்கியமான ஒரு பிரச்சனையை அறிவித்திருக்கின்றார். அதாவது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை நீண்ட காலம் செல்லவிடக்கூடாது, அதாவது நிரந்தர தீர்வு அவசியம். இவ்வாறு பேசி பேசி காலத்தை கடத்தக்கூடாது என்று சொல்லி அவர் ஒரு முக்கிய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எல்லோரும் ஆட்சிக்கு வருகின்ற போது அந்த மீனவர் பிரச்சனையை பற்றி கருத்தில் எடுக்க மாட்டார்கள். ஆட்சியில் இருந்து விலகிய போது அந்த மீனவர்களின் பிரச்சனைகளை கருத்தில் எடுப்பார்கள். ஆட்சிக்கு வெளியில் இருக்கின்ற போதுதான் கருத்தில் எடுப்பார்கள். ஆட்சி அமைத்து அவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கின்ற போது அவர்கள் அந்த பிரச்சனையை கருத்தில் எடுக்க மாட்டார்கள். தற்போது சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றபடியால் இந்த பிரச்சனையை தூக்குகின்றார். இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா புதுடில்லியில் மிக முக்கியமான தலைவர்களை சந்தித்து பேசுகின்ற போது இந்த மாதிரியான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் கச்சதீவு இருக்கின்றது இலங்கையினுடைய எல்லைக்குட்பட்டிருக்கின்றது. எனவே இந்த எல்லைக்கு உட்பட்ட அந்த கச்சதீவுக்கு இந்திய மீனவர்கள் வருவதால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவது என்று சொல்லியும், இவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை சட்டத்தை சீராக மதிக்க வேண்டும் என்று சொல்லியும், அவ்வாறு ஐக்கிய நாடுகள் சபை சட்டத்தை மதித்து இரு நாடுகளும் ஒரு ஒப்பந்தங்களினுடைய அடிப்படையில், புரிந்துணர்வுகளினுடைய அடிப்படையில் செயற்படுகின்ற போது இவ்வாறான மீனவர்கள் பிரச்சனைகள் எழ வாய்ப்பில்லை என்று சொல்லி சஜித் பிரேமதாசா இந்தியாவில் வைத்து கூறியிருக்கின்றார். மேலும் ஒரு கவலையான சம்பவம், அதாவது தெதுரு ஓயா என்கின்ற தென்பகுதியில் உள்ள தெதுரு ஓயா என்ற நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்ற 5 இளைஞர்கள் ஒரே நேரத்தில் இறந்திருக்கின்றார்கள். அந்த நீரில் மூழ்கி இறந்திருக்கின்றார்கள். சிலாபம் மாவட்டத்தில் உள்ள தெதுரு ஓயாவில் நீராடச் சென்ற 5 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இவர்கள் 15 மற்றும் 18 வயதுடைய பாடசாலை மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த மாணவர்கள் இந்த இளைஞர்கள் 15, 18 அடக்கப்படலாம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. தீபத் குடவில் இருந்து சுற்றுலாவுக்காக வந்த இந்த 5 இளைஞர்களும் தெதுரு ஓயாவில் நேற்று மாலை நீராடச் சென்றிருக்கின்றார்கள். இவ்வாறு நீராடுகின்ற போது அவர்களை நீரலை அடித்துச் சென்றதாகவும், இதன்போது அவர்களை மீட்க முடியாத நிலை காணப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. எனவே நீரில் அடித்துச் செல்லப்பட்ட இந்த இளைஞர்கள் சிறிது நேரத்தின் பின்னர் சடலங்களாக மீட்கப்பட்டதாக அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இது ஒரு தேவையற்ற இறப்பு. இந்த இளைஞர்கள் சரியான முறையில் சிந்தித்து செயற்பட்டிருக்க வேண்டும். நீராட தெரியாதவர்கள் நீரில் இறங்கக்கூடாது. அவ்வாறாக இறங்குவதாக இருந்தால் அவர்கள் தமது எல்லைக்குட்பட்ட ரீதியில் தமது இயலளவை கொண்டுதான் அந்த நீரில் நீராட வேண்டும். எல்லை மீறி போகின்ற போது அந்த அவர்கள் நீரில் மூழ்கி இறக்க வேண்டிய சூழ்நிலை தான் வருகின்றது. எனவே இது அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இருக்க வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நீங்கள் நீராட முடியாத பட்சத்தில் உங்களுடைய வீடுகளிலே அல்லது உங்களுடைய அருகில் உள்ள குளங்களில் சிறு சிறு நீர்நிலைகளில் நீராடி பழகிவிட்டு அதன் பிறகுதான் இந்த தெதுரு ஓயாக்கள் மற்றும் இந்த நீரோடைகள் நீரேரிகளில் நீங்கள் நீச்சல் அடிக்க வேண்டும். அவ்வாறு நீச்சல் அடிக்கின்ற போது உங்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படும் என்பது எமது கருத்தாகும். பசிலுக்கு எதிராக விசாரணை. பசில் ராஜபக்ச என்கின்ற முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அரச நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்று சொல்லியும், அவர் கையூட்டல் மற்றும் ஊழல்களை பெற்றார் என்று சொல்லியும், இது 2010-2015 காலப்பகுதிக்கு இடையில் இவருடைய அமைச்சு காலப்பகுதியில் பல்வேறு கையூட்டல்கள் மற்றும் ஊழல்கள், லஞ்சங்கள், மோசடியில் இவர் சிக்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே இது சம்பந்தமாக
ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றது. எனவே இவருடைய விசாரணைகளின் போதுதான் இவர் என்ன தவறுகள் செய்தார் என்று சொல்லி மேலதிக தகவல்கள் வெளிவரும். எனவே இந்த 2010-2015 காலப்பகுதியில் 1.03 பில்லியன் ரூபாய்களை இவர் அரசாங்க நிதியை தவறான முறையில் பயன்படுத்தினார் என்று சொல்லி இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தற்போது இவரை விசாரணைக்கு அழைத்திருக்கின்றார்கள். மேலும் வவுனியாவில் உள்ள பூம்புகார் பகுதியில் நேற்று முன்தினம் ஒரு கொலை நடந்திருக்கின்றது. திருமணமாகி சிறிது காலப்பகுதியாகிய இவர்கள், அதாவது 3 வருடத்துக்குட்பட்ட காலப்பகுதியில், திருமணமாகிய காலப்பகுதியில் இவர்கள் வாழ்ந்து வருகின்ற போது வவுனியா பூம்புகார் என்கின்ற கிராமத்தில் இவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இவருடைய மனைவி மற்றும் இவருடைய 2 வயது மகள் மற்றும் மாமியார் உட்பட மொத்தம் 4 பேர் மொத்தம் அந்த குடும்பத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் அந்த மாமியார் வீட்டு வேலை செய்வதற்காக வெளியில் சென்றிருக்கின்றார். அதாவது நாளாந்த உழைப்புக்காக வெளியில் சென்றிருந்த போது இந்த கணவன் மனைவியை கொலை செய்து மிகவும் கூரிய ஆயுதத்தால் கழுத்தில் குத்தப்பட்டு அந்த மனைவி இரத்த வெள்ளத்தில் இருந்திருக்கின்றார். இவர் தன்னுடைய 2 வயது குழந்தையையும் கொண்டு தலைமறைவாகி இருக்கிறார். தற்போது இவர் ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் தன்னுடைய 2 வயது பிள்ளையுடன் சரணடைந்திருக்கின்றார். தற்போது ஏறாவூர் போலீசார் இந்த கொலை சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவருடைய மனைவிக்கு 25 வயது என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது. எனவே திருமணமாகி மிகவும் குறுகிய காலப்பகுதிக்குள் இந்த கொலை நடந்திருக்கின்றது. இந்த கொலைக்கான காரணங்களை பற்றி தெரிவிக்கின்ற போது குடும்பத்திற்குள் அன்றாடம் ஏற்படுகின்ற சிறு சிறு பிணக்குகள் தான் காரணம் என்று சொல்லி தெரிய வருகின்றது. கோண்டாவில் பகுதியில் ஒரு சித்திரவதை செய்த, அதாவது ஒரு இளைஞனை தாய்க்கு முன்னால் வைத்து சித்திரவதை செய்த ஒரு மிக மோசமான ஒரு கும்பலின் தலைவனை நேற்று முன்தினம் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இந்த கைது நடவடிக்கை எங்கு நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் திருநெல்வேலி பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்தின் பற்றி தெரிய வருவதாவது, கடந்த 11 மாதங்களுக்கு முன்னர் கோண்டாவில் பகுதியில் 2 குடும்பங்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிணக்குகள் காரணமாக ஒரு நபர், அதாவது ஒரு இளைஞன் தன்னுடைய கும்பல்களுடன் சேர்ந்து, தன்னுடைய இளைஞர்கள் என்று சொல்கின்ற அந்த பரிவாரங்கள் கும்பல்களுடன் சேர்ந்து குறித்த இளைஞனுடைய வீட்டுக்கு சென்றதாகவும், அந்த இளைஞனை தாயின் முன்னிலையில் ஆடைகளை களைந்து ஆடைகள் அனைத்தையும் களைந்து நிர்வாணமான முறையில் கட்டி வைத்து தாய்க்கு முன்னாலேயே சித்திரவதை செய்திருக்கிறதாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. எனவே இந்த செய்தியில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இந்த தாய்க்கு முன்னால் வைத்து இந்த இளைஞனை கட்டி வைத்து ஆடைகள் அனைத்தும் களையப்பட்டு மிக மோசமான முறையில் சித்திரவதை செய்திருக்கின்றார்கள். இந்த சித்திரவதை செய்கின்ற போது தமது கைத்தொலைபேசிகளில் அவற்றை காணொலி எடுத்திருக்கின்றார்கள். அந்த காணொலியை சமூக வலைத்தளங்களில் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். இதன்போது 15 இளைஞர்கள் இந்த போலீசாரால் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். கடந்த 11 மாதங்களாக 2 பேருடன் மட்டும் இந்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும், எனவே நீதிமன்றம் திறந்த பிடியாணையை வெளியிட்டதாகவும், இதன் காரணமாக பிரதான சூத்திரதாரி, அந்த தாக்குதலை மேற்கொண்ட பிரதான சூத்திரதாரி, அதாவது அந்த கும்பலின் தலைவன் இதுவரை மீட்கப்படவில்லை என்று எனவே தற்போது இந்த இளைஞன் திருநெல்வேலி பகுதியில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் தன்னுடைய நண்பனை பார்க்க வந்த போது போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இவரை சுற்றி வளைத்து படித்திருக்கின்றார்கள். எனவே தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் துரிதப்படுத்தியுள்ளார்கள். எனவே எமது நாட்டில் அதாவது சித்திரவதைகள் என்று சொல்லி எந்த எல்லைக்கும் நாங்கள் செல்வோம் என்று சொல்லி இந்த இளைஞர்கள் தங்களுடைய தத்துணிவு அதிகாரத்தையும் சட்டத்தையும் தமது கையில் ஏந்தி கொண்டு இவ்வாறு திரிகின்றவர்களுக்கு சட்டம் சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்பது அனைத்து மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இவர்களுக்கு வழங்குகின்ற தண்டனையில் இருந்து இனி எவரும் இவ்வாறான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பது எமது விருப்பமாக காணப்படுகின்றது. பிலிப்பைன்ஸை புரட்டி போட்ட கல்மோகி சூறாவளி, 90 பேர் உயிரிழப்பு, வெள்ளத்தில் மிதக்குகின்ற கார்கள், 300 வீடுகள் சேதம், சுமார் 180 விமானங்கள் ரத்து. பிலிப்பைன்ஸ் நாட்டில்
பிலிப்பைன்ஸ் நாட்டை கல்மேகி என்ற சூறாவளி தாக்கியுள்ளது. 90 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். வெள்ளத்தில் மிதக்கின்ற கார்கள், அந்த நகரங்களில் எங்கு பார்த்தாலும் கார்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. மேலும் 300 வீடுகள் மட்டும் இடிந்து விழுந்து சேதங்களுக்குள்ளாகி இருக்கின்றது. எனவே 180 விமானங்கள் சேவையிலிருந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இறந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் பல மடங்குகள் அதிகரிக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அசைவத்திற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்ட ஒரு நகரம் எந்த நகரம் என்று நீங்கள் யோசிக்குங்கள். உலகத்தில் அசைவம், அதாவது சைவ சாப்பாட்டை சாப்பிடுகின்றவர்கள், அசைவ சாப்பாட்டை சாப்பிடுவார்கள் மற்றும் வேகன் உணவு முறையை பயன்படுத்தி அதை சாப்பிடுவார்கள் என்று சொல்லி பல்வேறு வகைப்படுகின்றார்கள். இந்த உணவு சாப்பிடுவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு தான் உணவை சாப்பிடுவார்கள். எனவே வேறு ஒருவரின் விருப்பத்திற்கு இந்த உணவு சாப்பிட முடியாது. இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தில், அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு நகரத்தில் நீங்கள் சைவம் சாப்பிட முடியாது என்று சொல்லி சட்டம் மூலம் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு சமணத்துறவிகள் வாழ்கின்ற நகரமாகும். இந்த நகரம் எந்த நகரம் என்று சொல்லி பார்க்கின்ற போது குஜராத் மாநிலத்தில் பாவ் நகர், அந்த பாவ் நகர் மாவட்டத்தில் உள்ள பாலிதானா என்கின்ற ஒரு நகரத்தில் தான் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. குஜராத் மாநிலத்தில் உள்ள பாவ் நகர் மாவட்டத்தில் உள்ள பாலிதானா என்கின்ற அந்த நகரத்தில் தான் இந்த தடை விதித்திருக்கின்றார்கள். இந்த தடை பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நகரத்தில் 200க்கு மேற்பட்ட இறைச்சி கடைகள் காணப்படுகின்றது என்று சொல்லியும், மீன் வகைகள், முட்டை வகைகள், பால் வகைகள் என்பன தாராளமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும், எனவே இந்த பகுதியில் சமண துறவிகள் வாழ்கின்றார்கள் என்று சொல்லியும், சமணர்களுடைய ஆதிக்கம் இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுவதால் சமணவர்கள் நடந்து செல்கின்ற போது கூட தங்களுடைய கால்களில் சிறு பிராணிகள் கூட அகப்பட்டு இறக்கக்கூடாது என்று சொல்லி மயிற்பீலியால் தட்டி தட்டி செல்வார்களாம். எனவே அந்த வகையில் அவர்கள் உயிர்கள் மீது காரணியம், இரக்கம் கொண்டவர்கள். எனவே இவர்கள் நிலத்துக்கு கீழ் விளைகின்ற கிழங்கு வகைகள் மற்றும் உயிருள்ள இலைகள், பூக்கள் போன்றவற்றை கூட அவர்கள் சாப்பிடுவதில்லை. அவற்றை கூட அவர்கள் உயிருள்ள ஒன்றாகத்தான் பார்க்கின்றார்கள். எனவே இந்த 200க்கும் மேற்பட்ட சமண துறவிகள் அண்மைய நாட்கள் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை இந்த நகரத்தில் சென்று செய்திருக்கின்றார்கள். இந்த பகரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற போது மாமிச உணவுகளை தடுக்க வேண்டும் என்று சொல்லியும், நிலத்துக்கு கீழ் வளர்கின்ற மற்றும் உயிருள்ள தாவரங்கள் போன்றவற்றை தடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதனை ஏற்ற அரசாங்கம் உடனடியாக அந்த குஜராத் நகரத்தில் பாவ் நகர் மாவட்டத்தில் உள்ள பாலிதானா என்ற அந்த நகரத்தில் அசைவ உணவகத்துக்கு தடை விதித்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகின்றது. எனவே குறித்த அந்த தடை மிக மோசமான அமுலில் இருக்கும் என்று சொல்லியும், தற்போது அந்த பகுதியில் நிலத்துக்கு கீழ் அற்ற கிழங்குகள் அற்ற தானியங்களை மட்டும்தான் உட்கொள்ள முடியும் என்பது சட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்னும் 2 தினங்களில் தான் இலங்கையை வந்தடைவேன் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பிரதானமான சாட்சியத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். அங்கு தன்னுடைய தந்தை இறந்ததற்கு காரணம் இலங்கை அரசாங்கம் தான் என்று சொல்லியும், இலங்கை அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில் இருந்த போது, அதாவது காயப்பட்டு, அதாவது இறுதிப் போரின் போது முள்ளிவாய்க்கால் பகுதியில் இருந்து கப்பல் மூலம் காயப்பட்டவர்களை ஏற்றிச் சென்ற போது பொருட்படுத்த இலங்கை அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில் இருந்த போதுதான் தன்னுடைய தந்தை காணாமல் போயிருக்கின்றார். எனவே தன்னுடைய தந்தை காணாமல் போனபடியால் அவர் இறந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார். எனவே தந்தையினுடைய அந்த இறப்புக்கு காரணம் இலங்கை அரசாங்கத்தை சேர்ந்த 3 தரப்பினர் மீது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணைக்குழுவில் அவர் சாட்சியங்களை முன்வைத்திருக்கின்றார், வழக்கு தாக்கலை செய்திருக்கின்றார். இதன் பின்னர் ஓரிரு தினங்களில் இலங்கைக்கு தான் வருவதாகவும், இலங்கையில் எதிர்வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ள வரவு செலவு திட்டத்தில் தான் பங்கேற்க போகிறேன் என்று சொல்லியும், இவர்கள் அடுத்த தமிழ் மக்களுக்கான பிச்சையை அந்த வரவு செலவு திட்டத்தில் 7ஆம் தேதி அனுரா குமார திசாநாயக்கா போடுவார் என்று சொல்லியும், அந்த பிச்சையை தான் கருத்தில் எடுத்து அது சம்பந்தமான கருத்துக்களை வழங்க போகிறேன் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தற்போது ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து கொண்டு ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எனவே இன்னும் ஒரு சில தினங்களில் இலங்கைக்கு தான் வரலாம் என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தில் அந்த இடத்துல கூறியிருக்கின்றார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். எமது இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள்.